புலவர்கள் பார்த்தாலும் பயந்தாமல் ஏற்றாலும் பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த மத்தியவதனாபுரி நாடு. இந்த மத்தியவதனாபுரி நாட்டில் ராஜேந்திர மன்னர் எவ்வித குறையுமின்றி சிறப்போடு ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். காலையில் எதிர்த்து காலை கடனை முடித்து என்னுடைய நாட்டு மக்களின் நலனை விசாரிக்க அவளோடு இருக்கின்றேன். எனக்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலாளை காணவில்லை. காலம் முழுவதும் இந்த மாலிய கழுத்தோடு தெரு தெருவாக அலைய கிடவது தவறா நினைக்காதீங்க. உங்களுக்கு கொண்டு வந்த மாலி நீ ஏன்டா எனக்கு படம் நீயே போடுன்னு கேக்குறேன். ஐயா காலம் கெட்டு போய்க்குதுங்க. காலம் கெட்டு போச்சு. அவன் எதுல பாம்பு வைக்கிறானே தெரியல. நீ சொல்வது உண்மைதான். இதுல பாம்பு வச்சு காலம் இப்போ கெட்டு போச்சு. ஆமாங்க, அது எப்போ கெட்டு போச்சு. இதுல பாம்பு எவனா வச்சு இந்த மாலி நான் உங்களுக்கு போட்டுன்னு வச்சு இந்த பாம்பு வெடிச்சு நீ பொட்டுன்னு மேல போட்டினா இந்த நாட்டை யார் ஆள்வாங்க? எப்போ போவேன் எப்போ போவேன் பரிசோதனை பண்ணி பாரு. கால தாமதம் கேட்டால் கட்டு கதையை அள்ளி வீசி விட்டாயே. கால தாமதம் கேக்குறேன். வரும்போதே என்ன அலமல உட்காருங்க உட்காருங்க. அடிச்சிடமும் இந்த அரசபைக்கு எனக்கு முன்னதாக வரவில்லை தானே. சொக்கா போட 1 மணி நேரம் வருவதற்கு என்ன காலம் தாவணி எடுக்க 1 மணி நேரம் வரும்போதே முடி விட்டுவாங்க. ஐயா என்ன காலத்தாமதுன்னு கேக்குறேன். நான் வீட்டுக்கு அடங்காத ஒரு ஒழுங்கு மாதிரி தமிழ்ட்ட மாதிரி நான் பாட்டு ஊர் சுத்திங்க. நீ ஆமாங்க வீட்டுக்கு அடங்காத பிள்ளை. ஆமா தமிழ்ட்ட போல ஊரை சுத்திட்டு வந்த பார்க்கும் போதே தெரியுது. எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாளா திருப்பதிக்கு போகணும்னு ஆசை. உனக்கு? ஆமாங்க உண்மைதான்டா. எத்தனையோ தீமைகளை செய்யறோம். அந்த தீமை பாவ வினைய தீர்க்க அந்த எம்பெருமான் ஏழுமலையான் அந்த ஆலயம் சென்று வந்தா நாம் செய்த பாவ வினையெல்லாம் தீர வேண்டும் என்று. ஏன்னா நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறாங்க. ஆமா ஆண்டவா நான் நடப்பயணம் வருகின்றேன், என் குறையெல்லாம் தீர்க்கணும், ஒரு 10 லட்சம் பணம் கிடைக்கணும். 10 லட்சம் பணத்திலே எனக்கு ஆச்சுங்க. நான் என் கையில காசு இல்ல, நானும் திருப்பதிக்கு போல முடியல. எங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த பையன் வீட்டுக்கு அடங்காத ஒரு வழக்கு மாதிரி தமிழ் மாதிரி ஊர் சுத்திங்குது. இது காலகாலத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவன் குடும்பத்துல ஈடுபாடு பட்டாதான் சௌரி போட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அறியாத பிள்ளைங்க அப்படிதான் ஆடி கிடக்குதுங்க. ஓனாரு தாண்டாரு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண கையோட மருமக பிள்ளை மாமியார் வீட்டுக்கு எதுக்கு போவாங்க? மறு உண்ண போனதா? விருந்து. ஆமாங்க, மறு உண்ண போனேன். 2 நாள் மறு முடிஞ்சு போச்சு. 3வது நாள் மறுவை. உடனே எங்க மாமனார் வந்து பாவமரும் பிள்ளை திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னாரு. இந்த நாளாக உனக்கும் ஆமாங்க அந்த திருப்பதி போக வேண்டும், அந்த எம்பெருமான் அந்த ஏழுமலையான பார்க்க வேண்டும், தரிசனம் பெற வேண்டும் என்று நீண்ட நாளாக உனக்கு ஆசை. அதனால உன்னால போக முடியல. கல்யாணம் முடிஞ்சவுடன் மறுவீடு சென்றதும் உடைய மாமனார் உன்னை அழைத்ததும் உனக்கு சந்தோஷம். சொல்லு. உடனே எங்க மாமனார் கூட்டு வரல, ஓடி போய் பஸ்ல சீட்டு பிடிச்சி நான் உக்காந்துட்டேன்.
சொன்னோடி போ உட்காந்துங்க. அவரும் வந்தாரு, அவரும் எதிர் சீட்ல அவர் உட்காந்துட்டாரு. அவரும் உட்காந்தாரு. ஆமாங்க. கண்ட்ராக்டர் வந்தாரு, டிக்கெட் 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 நேரா கேட்டு வந்தாரு. நானும் திருப்பதிக்கு போறேன்னு வந்தேன். எங்க மாமனார் தானே கூப்பிட்டாரு. ஆமாண்டா. அவரு டிக்கெட் எடுக்க போறாரு, நான் கம்முன்னு உட்காந்துங்கிறேன். ஆமாங்க. அவரு என்ன நினைச்சுங்கிறாரு, வீட்டுக்கு தலை மருமக புள்ள கம்முன்னு உட்காரு, அவன் எங்கடா வட்டிக்கு வாங்கி வந்திருப்பான், அவன் டிக்கெட் எடுக்க போறான், அவரு உட்காந்துங்கிறாரு. மறுப்பிள்ளையாச்சா? ஆமாங்க. பணம் நிறைய அவரு எடுப்பாரு, நான் பாத்துக்கிறேன், நான் எடுப்பேன், அவரு பாக்குறாரு. எங்க ரெண்டு பேரும் கண்ட்ராக்டர் யாருமே டிக்கெட் எடுக்கல. உடனே எங்களை காரி மூஞ்சி அங்கேயே இறங்கி விட்டு எங்களை காரி மூஞ்சி அங்கேயே இறங்கி விட்டா வண்டியை இறக்கி விட்டுட்டாரு. ஆமாங்க. நான் ஊரெல்லாம் தமிழ் போட்டு வந்துட்டு திருப்பதிக்கு போறேன். திருப்பதிக்கு போறேன். ஆமாங்க. நானும் ரவுடி சொன்னா ஒரு ஊர்ல. ஆமாங்க. அதுபோல நானும் திருப்பதிக்கு போறேன். ஆமாங்க. சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பி வீட்டுக்கு போனா ஊர்ல இருக்கிற ஜனெல்லாம் மூஞ்சி மேல காரி மொழி நினைக்கிறேன். அங்கிருந்து நானு எங்க மாமனார பொடிநாடியா நந்து திருப்பதிக்கு போனேங்க. திருப்பதிக்கு போயிட்டீங்க. ஆமாங்க. ஆனா உண்மையில நல்ல தரிசனம். சாமி தரிசனம். நேரா திருப்பதிக்கு போயிட்டு அந்த முருகன் பெருமானை பார்த்துட்டு திருப்பதிக்கு போயிட்டு யார பார்க்கிற? முருகன் பெருமானை. பாவி. அப்ப திருத்தல யார பாக்குற? ஏழுமலையா. என்ன செய்யலாம்? திருப்பதியில முருகனை போன வாரம் ஏறி வந்து எனக்கு போட்டாங்களான்னு கேட்டேன். திருப்பதி போய் முருகனை பார்க்கலாம்னா, திருத்தணியில ஏழுமலையில பார்க்கலாமா? சரியா பாத்துக்கிறானா? திருப்பதியில முருகனை பாத்துக்கிறான், திருத்தணியில ஏழுமலை உண்மைதானா? ஒழுங்கா தான் சொல்ல கேள்வி. திருப்பதியில யார பார்த்தா? திருப்பதி யார பார்த்தா? முருகனை. அண்ணமுல்லை பாத்தியா? திருத்தணியில ஏழுமலை அதிக மாத்தினாங்க. திருப்பதியில அந்த எம்பெருமான் நாராயணன், அந்த ஏழுமலையா திருத்தணியில முருகன். ஆமாங்க. நேரா போற சாமி கும்பிட்டு வெளியே வந்துங்க. அவன் போற சாமி கும்பிட்றான், வெளியே வரான், ஹோட்டல்ல சாப்பிட்றான், லட்டு வாங்குறான், வீட்டுக்கு போறான். எங்களுக்கு வேற பச்சை காது அடிக்குது. இட்லி எவ்வளவுன்னு போய் கேட்டா ஒரு இட்லி 15 ரூபாய் சொல்றாங்க. பாயிட்ல கை விட்டு பாக்குற ஒரே ஒரு பில்ல முள்ளிங்க பார்த்தாட்டா 5 ரூபாய் தாங்க. திருப்பதிக்கு. ஆமாங்க. அந்த 5 ரூபாய்க்கு பாதி இட்லி கூட வராது பழகுது. பச்சை வேற காது அடிக்குது. சரி வெத்தலை பாக்குனா வாங்கி போட்டு பச்சை சொல்லிட்டு நேரா பங்கல்ல போய் வெத்தலை பாக்கு வாங்கினேன். ஆனா கடைக்காரர் சும்மா சொல்லக்கூடாது. நான் மொத்தம் 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு கொடுத்தாருங்க. 4 வெத்தலை 2 பாக்கு வாங்கிட்டு வந்து எங்க மாமனார் 2 கொடுக்குறேன். எங்க மாமனார் என்ன பார்த்து கேக்குறாரு, அருவுக்கு தான் உனக்கு, புத்திக்கு தான் உனக்கு, பொறுப்பாக்கு போய் எங்க மாமனார் என்ன கேக்குறாரு, நீ பாத்துக்கிற என்ன கேக்குறாருங்க. என்ன மாமனாரே என்ன பார்த்து இப்படி கேக்குறியான்னு, வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கி வந்து சுண்ணாம்பு யாரா வாங்கி வருவாங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் மழை பெஞ்சு ஏறி குட்டிலாம் தண்ணி வந்துக்குது. தாவுக்குள்ள வந்து அங்க உக்காந்துக்கினேன். தொலைச்சு நான் எங்க விட்டேன், பக்காத்துல விட்டேன். உடனே போய் கடைக்காரர்கிட்ட நாங்க வந்து 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு குத்தி சுண்ணாம்பு ஏன் தரலன்னு டப்பா இருக்குதே எத்துமா வண்டி தர்றான்னு நான் அப்பதாங்க நினைச்சேன். நாங்க வந்து 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு டப்பா வரும், ஒரு டப்பா சுண்ணாம்பு அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். எங்க மாமனார் என்ன சுண்ணாம்பு டப்பா தர நான் வரதுக்குள்ள எங்க மாமனார் ஒரு வேலை பண்ணிட்டுக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்து வெத்தலை எனக்கு 2 வெத்தலை அவருக்கு 2 வெத்தலை சரியா பிரிச்சு வச்சாரு. எனக்கு ஒரு பாக்கு அவருக்கு ஒரு பாக்கு சரி பாகமா பிரிச்சுட்டு இருக்கிறாரு. நான் விடுவேனா நான் எத்தனை சுண்ணாம்புல பாதி சுண்ணாம்பு நான் வச்சுக்கினேன், மீதி சுண்ணாம்பு அவரு வச்சுக்கினேன். கரெக்டா இருக்கணும். ஆமாங்க. போட்டு மல்றோம், ஒரே எச்சில் தாங்கல. மார்கழி மாசம் வெயில், மார்கழி மாசம் கத்திரி வெயில் தெரியுமா? கத்திரி வெயில் எப்போ வரும்? மார்கழி சொல்ல எப்போ வரும்? கத்திரி வெயில் எப்போ வரும்?
கத்தி வேலை எப்போ வரா? சொல்லாத துண்டு குத்தா உட்கார வச்சுட்டேன். சித்திரை மாசம் கத்திரி வயலு தலை வச்சு பாருங்க. நானும் எங்க மாமனார வர போய் நின்னுங்கண்ணா ஆமாங்க. நாக்கு எரியுமாடா? ஒரே சொல்ல ஒழுகுது. அந்த நேரம் தான் ஒரு நாய் வந்து எதிர நின்னுங்கன்னா அதுவும் அது நாக்குலயும் சொல்ல ஒழுகுது. ஆமாங்க தொங்க போட்டு அதுவும் தப்பு பண்ணிக்குது. ஆமாங்க. அடடே இதுவும் நம்மள மாதிரியே வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுதான் சுண்ணாம்பு அதிகமாகி போய் சொல்லு வழி கிடக்குது. இது பின்னாடி போனாதான் வைத்தியம் கிடைக்கும். நானும் எங்க மாமனாரும் நின்று பாத்துங்க. ஆமாங்க. நாக்க தொங்க போடவா இதுவும் சுண்ணாம்பு தான் வாங்க வச்சிருச்சு. ஆமாங்க. இது அவ்வளவு போனாதான் தீரும். அது பின்னாடி போறீங்க இன்னும் பாத்துக்கிறோம். எப்படி 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 அந்த நேரம் தான் ஒருத்தன் வேலைக்காத்த அந்த அப்பள உக்காஞ்சி எழுந்து போறான். ஆமாங்க. உக்காந்து எழுந்து போறான். ஆமாங்க. இந்த நாய் என்ன பண்ணிச்சா திபு திபுன்னு போய் ஒரு சிலிம் சிலிச்சு உட்காந்து எழுந்து போனதுல. ஆமாங்க. உடனே எங்க மாமனார் என்ன கூப்பிட்டு நாக்கு உள்ள போயிடுச்சு. நாய் நாக்கு அவ்வளவு பெரிய நாக்கே உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு உள்ள போவாதா? நாய் தந்துட்டு எங்க மாமனார் போய் ஒரு சிலிம் சிலிப்னார். மாமனார்? ஆமாங்க. நான் விடுவேனா நானு மாமனார் நாக்கே உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு போவாது. எங்க மாமனார் தள்ளிட்டு நான் போய் ஒரு சிலிம் சிலிப்னேன். அப்ப தாங்க எச்சில அடங்குச்சு. எங்க மாமனார் என்ன கூப்பிட்டு மண்ணா துணால மறைய துணா இது நமக்குள்ளே இருக்கட்டும் வாங்க புள்ள வீட்டுக்கு போலான்னாருங்க. நேரா வீட்டுக்கு போனேன். என் மண்டாட்டி வெளியே நின்னுங்கிறா. அடியே பச்சை காது அடிக்குது தண்ணி மண்டாடி. அவ என்ன பார்த்து கேக்குறா நாங்க திருப்பதிக்கு போயிட்டு கை வீச்சுன்னு வரையே ஒரு பழமுங்கானும் ஒரு லட்டுங்கானும் என்னன்னு கேக்குறா. ஆமாங்க. எந்த கோயிலுக்கு வர போனாலும் பொறிக்கடலை அவளு கேக்குறாங்களோ இல்லையோ திருப்பதி என்றாலே ஆமா ஆமாங்க. நான் சொன்னேன் அடி பாவி தண்ணி மண்டா நந்து கதை சொல்றேன். தண்ணி மண்டா என் கையில குடுத்துட்டு பார்த்து கேக்குறா நீ மட்டும் திருப்பதிக்கு போய் பீ துண்டுமே துண்டு வச்சியா? பொதுவா கேட்டா ஆமாங்க. நீ மட்டும் பீ துண்டுமே துண்டு வச்சியா? நான் அப்பதான் நினைச்சேன் மண்ணை துண்ணாலும் மறை துண்ணாலும் மாமனார் நம்ம வீட்டுக்கு வந்தது வராதுமா பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரா? அடி ஏய் நான் மட்டுமா பீ துண்ணு ஒப்பனை சேர்ந்து தாண்டி துண்ணு அந்த கதை அவளாண்ட சொன்னேன். யாரி மூஞ்சி தொடப்பட்ட லட்சி தச்சுட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வெத்தலை பாக்கு எது வேணுமா? சின்ன பையனு என்ன மட்டும் கூப்பிட்டு அச்சிக்கினா கிரியா எங்க அண்ணங்காரன் ஒருத்தங்காரன் முடிஞ்சா மேல கை வச்சுப்பாரு எங்க அண்ணன். ஆமா ஐயா யா சாணி அம்மா நாடிகளும் அம்மா சிலதுடா யா பரப்ப பிரபுவே பிரபுவே பிரபு அம்மா தங்கிராண்டி அம்மா நான் நாடு சொல்லு சொல்லு ஏ மாமா அப்பையா
பார்த்தால பயம் பொம்மால பார்த்தால பயம் உக்காத பார்த்தால பயம் வாயாத பார்த்தால ஏதோ சொல்ல ஆசைப்படுறேன். ஆமாங்க அக்கா வெட்ட மரியாதை கட்டு போடும் சொல்றானே அவன் யாரா பாடியா யாரு பாருன்ற அவனை அடிக்க மாட்டேன் அவனை அடிக்க மாட்டேன் புரிய மாட்டேங்குது. ஒயின் ஷாப்பு வர சொன்னி ஒயின் ஷாப்பு வர சொன்னி தாத்தா தாரி அம்மா ஐயோ என் கல்யாண சாமா போச்சு அட கொலகார பாவி ஐயோ மூணுத்தி அறுத்து வாயில போட்டுக்கிறா அம்மா அட அம்மா வெளியே வந்துச்சு இதுக்கப்புறம் அது ஒட்டாது கடவுள மம்பு வச்சுக்கிறடா எப்பா கடவுள மம்பு வச்சுக்கிறடா எப்பா என் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா என் மாமியார் கேப்பால பொண்டாட்டி விட்டாலும் விடுவா கடவுளே
டெய்லியும் வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா. தொட்டு தொட்டு பாப்பாளா? என்னது? மம்மு. மம்மா. பெப்பத்தி 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 மாமியாரா கல்யாணத்துக்கு சீதனமா தான் கட்டிருந்து. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா பாடா? அவனுக்கு போறேன். நான் பாருன்றேன். பையன் நான் பாடா அவனுக்கு போறேன். ஆமா, உங்க கல்யாணம் நடந்தது. ஐயோ ஐயோ. ஹாய், உங்க கல்யாணம் நடந்ததா? உன்னை பார்த்து சிரிக்கிறான் அவன். என்ன பார்த்து சிரிக்கிட்டோம்? உங்க கல்யாணம் நடந்ததா? நடந்ததுங்க. டேய், சத்தியமா சொல்றேன். கல்யாணம் நடக்கல, திருமணம் தான் பண்ணாங்க. கிடையாது கிடையாது. நீ அப்ப இருந்து இப்படிதான் இருக்கிறீங்க. உட்காத புத்திரம் பேசிட்டு எடா கால தாவது கேட்டால் கட்ட கதை அள்ளி வீசி விட்டாய். சரி வாட்டும். இது எப்படிப்பட்ட நாடு? எந்த நாடு? எந்த நாடு? நான் தமிழ்நாடு. ஆந்திரா வாடகை ஆப்பிரிக்கா போறது. ஏய், இதுதான் மத்தியமத்தனாபுரி நாடு. மத்தியமத்தனாபுரி நாடு. மத்தியமத்தனாபுரி நாடு. இந்த மதுரை நாட்டை ராஜேந்திர மன்னர் பெயரோடு 2 மன்னரா 1 மன்னரா? 2 வாட்டி சொல்றேன். பெருமையா சொல்றேன். ராஜேந்திர மன்னர். அது மட்டுமடா, எனக்கு ஒரே மகன், ஒப்பற்ற மகன் செத்துட்டானா? ஆதிவாதி தூக்கி போவோம். வராதுங்க. யா, 14 பேர் தூக்கிட்டு தான் நான் போய் சேருவேன். டேய், ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி அயல்நாடு சென்று பட்டங்கள் போய் முடித்து இப்போது தாயகம் வருவதாக செய்தி. ஒரே மகன் அயல் நாடு சென்று தாயகம் திரும்புகிறார். ஆமாடா. மாவிலை தோரணங்கள், மகர விளக்குகள்,